நிதர்சனமான சோதிட விதிகள் இருக்கின்றன. தசாபுத்தி கிரகங்கள் சிறப்பாக இருந்தாலும் சரியான தசாபுத்தி நடக்காவிடில் பலன் குறைவாகவே இருக்கும். சாரபலம் கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளன என்பதை பொறுத்தே அதன் முழுமையான பலன்களை நாம் அறிய முடியும். இதில் சூட்சும விதிகள் இருக்கின்றன. விதிகளை மீறி செயல்படும் சக்தி சோதிடத்தில் உண்டு. எனவே அங்கே சோதிடர்களுக்கு அனுபவ அறிவு அவசியமாக தேவைப்படுகிறது. என்னதான் திசாபுத்திகள் நடக்கின்றன, திசாபுத்திகள் நடப்பவைகளை வைத்து நாம் கணிப்பது என்பது சாதாரணமான விஷயமாக நாம் கருதிவிட முடியாது. அந்த திசை நடத்துகின்ற கிரகம் எந்த சாரத்தில் இருக்கின்றது, நட்சத்திரம் எங்கே, சார அதிபதி எங்கே இருக்கின்றார். உதாரணமாக திசை நடத்தும் கிரகம் 4ஆம் இடத்திலிருந்து நடத்தி கொண்டிருக்கும். அவர் சாரம் பெற்ற கிரகம் 12ஆம் இடத்திலிருந்து நடத்தி கொண்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் நாம் எதனை பலன் சொல்வது? 4ஆம் இடம் 12ஆம் இடத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் விரயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும். இதற்கு சோதிடர்கள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி அனுபவம் பெற்றிருந்தால்தான் சாதகங்களிலே திசாபுத்தினுடைய முழுமையான பலன்களை நாம் எடுத்து கூறி நம்மிடம் வருவர்களை திருப்திப்படுத்த முடியும் என்பதைத்தான் இங்கே நிதர்சனமான சோதிட விதிகள் இந்த தலைப்பிலே இந்த குறிப்புகளை தங்களுக்கு விளைவிக்கின்றேன். வாழ்க வளமுடன்.